அப்பதான் இந்த அரசியல் சிக்கல்லாம் நடந்து தலைவரை கட்சியை விட்டு வெளியில அனுப்பிச்சு அந்த மாதிரி சிக்கல் நேரத்தில் நான் கேட்டிருக்கேன் வர 1972 அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி தாஸ் என்ன பண்ணா, அவர் ஒரு பிரின்ஸ்னு ஒரு மோட்டார் பைக் வச்சிருப்பான். இவர் தலைவர் வீட்டுக்கு போகும்போது சும்மா இருக்கும்போது சைக்கிளில் போவோம், நடந்து போவோம். தலைவர் வீட்டுக்கு மட்டும் அந்த மோட்டார் பைக்கில் போவார். உள்ள போனா எப்பவுமே அந்த கேட்டுக்கு இப்போ பாருங்க, அந்த கேட் பச்சை கேட் அங்கேயே தான் இருக்கு. அந்த கேட்டு பக்கத்தில் ஒரு சின்ன கேட் இருக்கும். அதுல நல்லா இவ்வளவு பெரிய தொப்பை வச்சுட்டு ஒரு உருவம் உட்காந்துருக்கும், காக்கி சுக்கா போட்டு ஆஃப் பேண்ட்ல. போன உடனே தாஸ் யாரு தம்பி? தம்பி நம்ம தம்பி தான் விட்டான். இதுல போனா பெரிய டைனிங் ஹாலுங்க. அந்த டைனிங் ஹால் ஃபுல்லா பேப்பரா கிடக்கு, யாருமே இல்ல. நேரம் பொறுத்து வெள்ளவெளேன்னு ஒரு உருவம் அப்படி கிராஸ் ஆகி வருது. கட் பண்ணி திரும்பி பார்த்தா இந்த கேட்ல தாஸ் வேஸ்ட் ஈஸ்ட்ல அவுத்து விட்டுட்டு இப்படி நிக்கிறான். இவன் ஏன்டா இப்படி நிக்கிறான் அப்படின்னு இவனை பாக்குறதா, இந்த உருவத்தை பாக்குறது. கொஞ்ச நேரம் பொறுத்து நேரம் என் சேருக்கு நேரம் வந்தாரு. வாங்க, உங்க பேர் என்ன? ஐயோ, தலைவர் வாய்ஸ் ஆடி போய் எந்திரிச்சு, வணக்கங்க, உங்க பேர் என்ன? என் பேர் அறிவழகன். என்ன பண்றீங்க? நான் பிரசிடென்சி காலேஜில் படிக்கிறேன். இந்த சிரிப்பு. அப்புறம் உட்காருங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. உடனே என்னடா பேசுறது, எந்த டாபிக்? என்னங்க கலைஞர் இப்படி பண்ணிட்டாருங்கன்ற. யார்கிட்ட? அவர்கிட்ட போய் உண்டு. அவரு என்னடா வந்திருக்கிற மொட்டை பையன் மாதிரி சின்ன பையன் மாதிரி கூட நினைக்கல. கணக்கு கேட்டேன், தப்பா போச்சு, கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. பரவாயில்ல, இப்போ நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதா இருக்கேன்.